ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா எக்ஸிம் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் காய்ஸ். இதில் என்ன ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எக்ஸிம் பேங்க்குக்கான மேனேஜர் லெவல் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா March 22 வெளியிட்ருக்காங்க ஆன்லைனில். இந்த இந்தியா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கல்கட்டா, ஹைதராபாத், அகமதாபாத், புனே. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் இதுக்கான பிரான்ச் இருக்குங்க கைஸ். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம். மேபி நம்ம சென்னையில் கூட, அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் கூட போடலாம் கைஸ். நம்மளோட சேனலில் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்தியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்கில் எந்த மாதிரியான ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, டெப்யூட்டி மேனேஜர், சீஃப் மேனேஜர், இந்த 3 போஸ்டிங்க்கு தாங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் அன்ரிசர்வ்ட் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 3 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 5, எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்தீங்கன்னா 2ன்னு மொத்தமாக மேனேஜ்மெண்ட் ட்ரைனில் 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 4 தான் கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டில், அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு மொத்தமாக 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்ரிசர்வ்டு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. மொத்தமாக 28 வேகன்சிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 போஸ்டிங்லுமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வைஸ் வந்து எல்லா ஜாப்புமே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜின்ற பொசிஷனில் 10 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸில் 5 பொசிஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் ராஜ் பஷேன்றதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பொசிஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி லீகலில் பார்த்தீங்கன்னா 5 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக மேனேஜ்மெண்ட் ட்ரைனி 4 பொசிஷனாக பிரிச்சிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லீகல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். லீகலில் பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெப்யூட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 1 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இதில் 1 பொசிஷன் இருக்குது. இந்த 3 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், ராஜ் பாஷேன்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷனாக இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 60% மார்க் இருந்தாலோ, இல்லை நீங்கள் பிஜியில் எம்சிஏ பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 60% மார்க் இருந்துச்சுனாலும் நீங்கள் எலிஜிபிள் தாங்க. இன்னொன்று மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் ரிசர்ச் அண்ட் அனலைஸ், இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் இல்லை 60% மார்க் தான் நீங்கள் எலிஜிபிள் தாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ராஜ் பஷே, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் இன் கிராஜுவேஷன் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி ஒரு எலெக்டிவாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனி லீகலில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி லா ஆர் எல்எல்பியில் வந்து 60% மார்க் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். டெப்யூட்டி மேனேஜர் போஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லீகல், இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. லா ஆர் எல்எல்பியில் வந்து 60% மார்க்கு ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த டெப்யூட்டி மேனேஜரில் 2வது ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 60% மார்க் இருக்கணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் எம்பிஏவோ இல்லை எல்எல்பி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்டு. நெக்ஸ்ட்டு சீஃப் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா லா டிகிரியில் 60% மார்க் இருந்தால் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக நீங்கள் எம்பிஏவோ எல்எல்பியோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்தியா எக்ஸிம் பேங்க்குக்கான டெப்யூட்டி மேனேஜர், சீஃப் மேனேஜர் போஸ்டிங்க்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜருக்கு 48,000 85,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சீஃப் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 85,000 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க கைஸ். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸை ரிட்டன் டெஸ்ட் மூலிமா செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 hours கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கைஸ். இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியில் 33 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 31 ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 28 வந்து ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியில் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டாக. எக்கனாமிக்கலி வீக்கரில் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். சீஃப் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா சேம் எஸ்சி, எஸ்டியில் எதுவுமே இல்லை, ஓபிசிலையும் இல்லை. எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு 40 வந்து ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க.
இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதில ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, பேமெண்ட்க்கான ஃபீஸ் பே பண்ணிவிட்டு, அதில கேட்டிருக்க டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் காய்ஸ். கைஸ், இந்த வீடியோவில் எக்ஸிம் பேங்க்லேருந்து வெளியே வந்திருந்த நோட்டிஃபிகேஷன், ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கான பேசிக் பே என்ன, எல்லாமே ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.